வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல பட்டன பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் டீ வைக்கிற நேரத்துல இந்த பக்கோடாவை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இது வெளியில நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்ல சூடா ஒரு கப் டீயோட இந்த பட்டன பக்கோடா வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். பட்டன பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, அரை கப் பொட்டுக்கடலை மாவு, பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் 1, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது ரெண்டையும் நம்ம 1-2 நுணுக்கி எடுத்துக்கணும். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா, 1 சிட்டிகை பெருங்காயம், 10 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 1 ஸ்பூன் நெய், இது கூட 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடாவை சேர்த்து கையாலேயே நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த பக்கோடா வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாக பொலபொலன்னு இருக்கும். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் இல்லைன்னா டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மாவுங்களையெல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம். அரை கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, அரை கப் பொட்டுக்கடலை மாவு, இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாவை அந்த நெய்யோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1-2 நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், ஜீரகம், சோம்பு, 1 சிட்டிகை அளவு பெருங்காயம், இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சீரகம் சோம்பையும் இந்த மாதிரி லைட்டாக நுணுக்கி சேர்த்தோன்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாவோட தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, அப்போ தான் நமக்கு பக்கோடா உள்ள நல்ல சாஃப்டாக பொலபொலன்னு கிடைக்கும். இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். அந்த உருண்டையை உதுத்து விட்டால் இந்த மாதிரி நல்லா உதிரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது நம்ம சாஃப்டாக போலாக உருட்டி எடுத்துக்கணும். டைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டணும்னா பக்கோடா உள்ள ஹார்டாயிரும். அதனால் போலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாவோட உடைச்ச முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடானோன்னு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இந்த உருண்டைகளை நம்ம 2 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா எல்லா சைடும் உருட்டி விட்டு பொன்னிறமாகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு பேட்சையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையான பட்டன பக்கோடா தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இன்னைக்கே இந்த பட்டன பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.